ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி. இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் தென்மண்டல தலைவர் ரேவதி எஸ் ரகுநாதன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வித்யாவதி அவர்கள். அருமையான தோழிகளுக்கு அன்பான வணக்கம். பட்டய கணக்காளர் துறை, இந்த துறைக்குள்ள நம்ம எப்படி போறது, அந்த படிப்பை எப்படி படிக்கிறது, அதுல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, இத பத்தி எல்லாம் நமக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக நம்ம அரங்கத்துக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க 35 வருடங்களா பட்டய கணக்காளர் துறையில சாதிச்சிட்டு இருக்கிற ஒரு பெண்மணி. வணக்கம் மேம். வணக்கம் வித்யா. நீங்க இந்த துறையை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இந்த துறைக்கு நான் வந்தது ஒரு பிளான் பண்ணி வந்ததில்லை, சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் காலேஜ் எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் அடுத்தது உனக்கு கல்யாணம்னு பேசினாங்க. ஸோ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டமே இல்லை. ஏன்னா எனக்கு சுய சம்பாத்தியத்தில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட். யாரையும் போய் நம்ம எனக்கு பணம் வேணும்னு கேட்கணுன்ற ஒரு ஐடியாவே எனக்கு கிடையாது. எங்கள் அம்மாவும் அதே தான் விரும்பினாங்க. அவங்க சொன்னாங்க என் பொண்ணு படித்து தான் தீரணும், ஸோ சுயமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மாவும் சொன்னாங்க. எங்கள் அப்பா ஒரு பட்டய கணக்காளர். அதனால் நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் சிஏ ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. அவருக்கு உடனே ரொம்ப சந்தோஷம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு நண்பர் ஒரு பட்டய கணக்காளராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட ஆஃபீஸில் போய் சேர்த்து விட்டாரு. முதல்ல கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அதை முடிச்சுட்டு சிஏ ஜாயின் பண்ணதுனால அக்கௌண்ட்ஸ்ன்னு ஒரு சப்ஜெக்ட்ல எனக்கு ஒன்றுமே தெரியாது. அண்ட் ஒரு ஆஃபீஸில் போய் விட்டுட்டாங்க. எழுந்தும் வெளியில் வர முடியல, ஏன்னா அப்பாவோட ஒரு ஃப்ரெண்டாக போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து ஒரு சிஏ ஆஃபீஸில் போனால் லெஜரை கொடுத்து இதை டோட்டல் பண்ணிடுவாங்க, இதை கூட்டு இதை கழிச்சிடு, இது கரெக்டாக இருக்கா, இது அங்கே போயிருக்கா, அது இங்கே பிறகு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் 3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பழகின அப்புறம் அந்த சப்ஜெக்டே எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது. அதுக்கப்புறம் எல்லாமே புரிய ஆரம்பித்து ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. இப்போ உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்துலேருந்தே நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. நீங்கள் இளங்கலை பட்டம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணியிருக்கீங்க, அதிலிருந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சிருக்கீங்க. அப்போ எனக்கு இதுலேருந்தே ஒரு கொஷின் ஆரம்பிக்குது மேம். யாரெல்லாம் சிஏ படிக்கலாம்? எந்த டிகிரி படித்தவங்களுமே சிஏ படிக்கலாமா, இல்லை +2 முடித்தவங்க கூட சிஏ படிக்க முடியுமா? எந்த ஒரு சப்ஜெக்ட் படித்தாலும் நம்ம சிஏ பண்ணலாம். அண்ட் இன்னொன்று +2 முடிச்சிட்ட உடனே பசங்க இமீடியட்டாக சிஏ படிக்க ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டு சிஏல 3 பகுதிகளாக இருக்கு. ஒன்று ஃபவுண்டேஷன் பேர், இன்னொன்று இன்டர்மீடியட்னு பேர், இன்னொன்று ஃபைனல்னு ஒரு பகுதி. 10ஆம் கிளாஸ்லேயே ஒரு ஸ்கூல் பசங்க நான் சிஏ பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா அவங்க உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். www.icai.orgன்ற வெப்சைட்டில் போயிட்டு அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ட்ராப் டவுன் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணி அவங்க உள்ளே போய் அதை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ 10ஆம் கிளாஸ்லேயே ஒரு ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அவங்க 12ஆம் கிளாஸ் எக்ஸாமுக்கு அப்புறம் அவங்க அந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாமை எடுக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுற போர்ட்டல் பேர் எஸ்எஸ்பி போர்ட்டல், செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு பேர். அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்செப்ட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ 10ஆம் கிளாஸ்லேயே டிசைட் பண்ணிட்டா அவங்க எஸ்எஸ்பியில் போயிட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் கொடுத்துட்ட உடனே சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமுக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதலாம். அதையே 11ஆம் கிளாஸ்லேயும் பண்ணலாம், இல்லை 12ஆம் கிளாஸ் போன அப்புறமும் பண்ணலாம். அண்ட் அந்த ரெஜிஸ்டர் பண்ணி தே ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் ஸோ லாங் இல்லையா. இப்போ மே அண்ட் செப்டம்பர் தான் எக்ஸாம். இப்போ நீங்கள் சொல்லும் போது 10ஆவது படிக்கிற பசங்களுமே இதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ 10ஆவது முடிச்ச ஒரு மாணவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி அந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ண முடியும், இல்லை எப்படி இந்த கோர்ஸ்குள்ளே ஜாயின் பண்ண முடியும்? ஓகே, ஒரு 10ஆம் கிளாஸ் மாணவர் சிஏ பண்ணணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணார்னா அவர் நான் சொன்ன மாதிரி ICAI.orgல போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டேப் உள்ள போய் எஸ்எஸ்பி போர்ட்டலில் அவர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ண உடனே அவருக்கு SRO நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க, ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நம்பரை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் அந்த யூசர் ஐடி, லாகின் ஐடி அண்ட்
பாஸ்வேர்டு அவரே ஜென்ரேட் பண்ணிவிட்டு அவர் அதில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அவருக்கு வேண்டிய புக்ஸ் மெட்டீரியல்ஸ் வேணும்னா மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை BOSன்னு ஒன்று இருக்குது, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்னு ஒன்று இருக்குது இன்ஸ்டியூட்டில். அதில் போய் அதுலேயே அவங்க மெட்டீரியல் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். அவங்க வந்து அதெல்லாமும் போய் படிக்கலாம். 10, 11, 12 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதின அப்புறம் தான் ஃபவுண்டேஷன் எக்ஸாமை எழுத முடியும். ஆனா அது வரைக்கும் இந்த போர்ட்டல்ல இருந்து படிச்சுக்கலாம். படிச்சுட்டு 12ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதிட்ட உடனே அவங்க வந்து எக்ஸாமை எழுதலாம். இப்போ எனக்கு 12ஆம் வகுப்பு முடிச்ச பிறகு எனக்கு தோணுது நான் CA படிக்கணும்ட்டு. அப்போ நான் வந்து டைரக்டா ஃபவுண்டேஷனுக்கு அப்ளை பண்ணி உடனே எக்ஸாம் எழுத முடியுமா? எழுதலாம், எக்ஸாமை எழுதலாம். அவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணி என்னன்னா இந்த CA ஃபவுண்டேஷன் எக்ஸாம் வந்து ஒரு வருஷத்துக்கு 3 தடவை கொடுக்கலாம். ஜனவரி மாதம், மே மாதம், செப்டம்பர் மாதம். அந்த மே எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன பண்ணணும், அவங்க வந்து CA எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். எக்ஸாம் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ண உடனே உள்ளே போயிட்டு அவங்க வந்து அவங்க SRO நம்பர் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கு. மேம் ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க, பட் எனக்கு ஒரு பேசிக்கான ஒரு கேள்வி இருக்குது. CA படிக்கணும் அப்படின்னாலே பொதுவாக இருக்கிற கருத்து என்ன அப்படின்னா, நம்ம ஒரு தனியார் கிளாஸ்க்கு போயிட்டு அட்டென்ட் பண்ணி கற்றுக்கிட்டு தான் எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருக்கே, ஒரு போர்ட்டலில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அங்கேயே படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களே. ஆக்சுவலி வித்யா, இது வந்து என்னன்னா CAன்ற ஒரு கோர்ஸுக்கு ஒரு கிளாஸ் போய் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை. நம்மளே சுயமாக படிக்கலாம். மெட்டீரியல் நமக்கு வந்து இன்ஸ்டிடியூட்டில் கொடுத்துருவாங்க. ஓகே, அண்ட் இன்ஸ்டிடியூட்டோட வெப்சைட்லேயும் நமக்கு எல்லா மெட்டீரியல், எல்லா கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே இன்ஸ்டியூட்டோட போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் எல்லாம் பண்ணுறதா இருந்தால் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும், எதுக்குமே பே பண்ண வேண்டாம். பட் நீங்கள் வந்து ஒரு பிரான்ச்லேயோ இல்லை ஒரு ரீஜனல் கவுன்சில், இப்போ நான் வந்து சதர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சில் சொல்கிறேன் இல்லையா, இதில் 5 ஸ்டேட்டுக்கும் நாங்கள் தான் ஹெட். அங்கேயும் கிளாஸ் நடத்துகிறோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. பட் கிளாஸஸ் வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப நல்ல கிளாஸஸாக தான் கொடுப்போம். அதனால இந்த மாணவர்கள்லாம் ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு கிளாஸுக்கு போய் நான் கற்றுட்டாதான் நான் பாஸ் பண்ண முடியும்ன்ட்டு தப்பா ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி கிடையாது. அப்படி கிடையாது மேம். இப்போ நிறைய விளக்கமாக சொன்னீங்க. இப்போ நான் வந்து 10th +2 முடிச்சிட்டேன், போய் காலேஜில் ஒரு டிகிரியும் முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு அக்கௌண்ட் சம்மந்தப்படாத படிப்பா, இப்போ நீங்கள் வந்து BSc கெமிஸ்ட்ரிலேருந்து எப்படி நீங்கள் CAக்குள்ளே வந்தீங்களோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி கூட எடுத்திருப்பாங்க சில பேர், ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராக கூட இருந்திருப்பாங்க. அவங்களுமே CA படிக்கலாமா? டெஃபினட்டாக படிக்கலாம். டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இப்போ வந்து CA பண்ணுறாங்க. வக்கீல்லாம் கூட வந்து CA பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு வழக்கு அதுக்கு வந்து என்னைக்குமே வந்து உலகத்தில் ஒரு டிமாண்ட் இருக்கும். நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்களோ, நம்ம குடும்பத்திலேயே நமக்கு வந்து கணக்கு வச்சுக்கலைன்னா வீட்டில் வந்து சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கே போகிறதுன்னு கூட யாருக்கும் தெரியாது. அதுவே வந்து கிட்டத்தட்ட பேசிக்காக அக்கௌண்ட்ஸ் தான். நம்ம அந்த சின்ன லெவல்லேருந்து பார்த்தீங்களா ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு நிருபராக இருந்து அவங்க வந்து அந்த கம்பெனியோட கணக்கு வழக்கு பார்க்கறது எல்லாமே வந்து ஒரு சின்னதுலேருந்து பெருசு, அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது இப்போ நீங்க யார் வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. எந்த டிகிரி படிச்சவங்களும் படிக்கலாம், இல்ல 10th இருந்தே அப்ளையும் பண்ணலாம், எந்த வயசு இருந்தாலும் படிக்கலாம். என் கேள்வியை நீங்க அப்படியே பிடிச்சிட்டீங்க. 70 வயசுல கூட இப்ப CA பண்ணி முடிச்சு வெளியில வராங்க, நிறைய நியூஸ்ல எல்லாரும் வராங்க. அதுக்கப்புறம் லேடிஸ் வந்து பசங்கெல்லாம் பெருசான அப்புறம் அவங்க பசங்க கூட படிக்கிற நிறைய அம்மாக்கள் அப்பாக்களும் இருக்காங்க. ஸோ CAல வந்து நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. யார் வேணாலும் வந்து சேரலாம். டாக்டர் சேரலாம், இன்ஜினியர் சேரலாம், 12ஆம் கிளாஸ் படிச்ச மாணவர் சேரலாம். என்ன வயசு இருந்தாலும் சரி, 70 வயசுலயும் படிக்கலாம், நீங்க வந்து 16 வயசுலயும் வந்து சேரலாம். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஓகே, அப்போ இதுக்கு வயது வரம்பே கிடையாது. ஆமா, எந்த விதமான தடையும் கிடையாது. இப்போ ஒரு CA கோர்சஸ்ல நீங்க வந்து 3 லெவல் சொன்னீங்க இல்லையா மேடம்? ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட் அண்ட் ஃபைனல். இந்த 3 நிலைகளுக்கான வேறுபாடு என்ன மேடம்? ஓகே, முதல்ல வந்து நான் ஃபவுண்டேஷன் பற்றி பேசுகிறேன். ஃபவுண்டேஷன் வந்து நம்ம இப்போ பேசின மாதிரி ஒரு 12ஆம் கிளாஸ் முடித்த பசங்க வந்து சேர்றது தான் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனில் வந்து 4 சப்ஜெக்ட் இருக்குது. 12ஆம் கிளாஸ் முன்னாடி சேர்ந்தாலும் 12ஆம் கிளாஸ் மார்க் வந்த அப்புறம் தான் எக்ஸாம் எழுதலாம். நீங்கள் எக்ஸாம் எழுதினாலும் 12ஆம் கிளாஸ் ரிசல்ட் வந்தால் தான் உங்களால் அந்த இதை வந்து ஜாயின் பண்ண முடியும். ஃபவுண்டேஷன் கோர்ஸை ஜாயின் பண்ணிடலாம் எக்ஸாம் எழுதுறதுக்கு.
ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து அதில் 4 பேப்பர் இருக்கு. 4 பேப்பரில் இவங்க வந்து பாஸ் பண்ணணும். ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ண உடனே அவங்க வந்து இன்டர்மீடியட் ஜாயின் பண்ணலாம். இது வந்து ஒன்லி ஃபார் 12ஆம் கிளாஸ் மாணவர்கள். அது தவிர வந்து மேல் படிப்பு காலேஜ் சேர்ந்து பண்ணுறவங்களுக்கு அது வந்து டைரக்ட் என்ட்ரின்னு ஒரு ரூட் இருக்கு, அது வழியாகவும் வரலாம். இப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் இந்த சிஏக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃபவுண்டேஷன் தேவையில்லை அப்படிங்கிறீங்களா? இல்லை, நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு காமர்ஸ் படிச்சீங்கன்னா ஓகே, மினிமம் 55% மார்க் எடுத்திருக்கணும். வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், என்ன மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி படித்தவங்களோ ஒரு இன்ஜினியரிங் படித்தவங்களோ மினிமம் 60% மார்க் எடுத்திருக்கணும். 60%ஓ 55%க்கு மேலே மார்க் எடுத்தீங்கன்னா டைரக்ட் என்ட்ரி அப்படின்ட்டு நீங்கள் டைரெக்டாக இன்டர்மீடியட் எக்ஸாமுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது கணக்கு உங்களுக்கு 55 கீழேயோ இல்லை 60 கீழேயோ இருந்ததுன்னா நீங்கள் திருப்பியும் ஃபவுண்டேஷன் எழுதிட்டு தான் வரணும். நம்முடைய சிஏ கோர்ஸ் முடிக்கிறதுக்கு குறிப்பிட்ட காலம் ஏதாச்சும் இருக்கா? சிஏ முடிக்கிறதுக்கு ஒரு காலகட்டம் எதுவும் இல்லை. என்னன்னா நீங்க வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க சேர்றீங்க, 4 பேப்பர் எழுதணும். ஏன் வந்து நம்ம சிஏ வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, குரூப்ஸ் இருக்கும் ஃபவுண்டேஷனில். நீங்க இன்டர்மீடியட் எடுத்துக்கோங்க, 2 குரூப் இருக்கும், குரூப் 1 குரூப் 2ன்னு இருக்கு. 2 குரூப்பும் தனித்தனியா பாஸ் பண்ணணும். இப்போ குரூப் 1 எடுத்தீங்கன்னா 3 பேப்பர் இருக்கு. அந்த 3 பேப்பர்ல நீங்க மினிமம் 40% மார்க் வாங்கணும். ஆனா 3த்தையும் சேர்த்துட்டு 50% மார்க் வாங்கணும் நீங்க. ஓகே, இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் வந்தாதான் நீங்க பாஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தவிர சப்ஜெக்ட்ஸும் இருக்கு. பட் வந்து நான் சிஏ முடிச்சிருக்கேன், இந்த மாதிரி நிறைய பட்டய கணக்காளர்கள் இருக்காங்க இந்தியாலேயே. வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 5 லட்சம் பேர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸா வந்திருக்காங்க. அண்ட் மாணவர்கள்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 10 to 11 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நாங்க சிஏ படிக்கச்சே வந்து ரொம்ப கஷ்டம் பாஸ் பண்ணுறது. ஒரு பாஸ் பர்சன்டேஜ் வந்து 4%, 100 பேர்ல 4 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க, ஆர் 5%, மேக்ஸிமம் 10% போகும். இப்போ வந்து 12%, 20% அந்த மாதிரி பாஸ் பண்ணிட்டு மாணவர்கள் வராங்க. படிச்சாதான் வரும். இப்போ இந்த காலத்துல வந்து நிறைய நமக்கு ஃபோன் இருக்கு, சினிமா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னென்னமோ டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. இதெல்லாம் மீறி நம்ம படிக்கணும். சோஷியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காம இருக்கலாம். அதுக்குன்னு நீங்க வந்து ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஒதுக்கி வச்சுட்டு பாக்கி டைம் எல்லாம் நம்ம படிக்கணும். நாங்கெல்லாம் படிக்கச்சே ஒரு நாளைக்கு 14 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம் படிப்போம், டைம் டேபிள போட்டு படிப்போம். இப்போ வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நீ எத்தனை மணி நேரம் படிக்கிறேன்னு சொன்னா 6 மணி நேரம் படிக்கிறேன், 8 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னு வாங்க. ஸோ அதனால 8 மணி நேரம் படிச்சாலும் நம்ம அதை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி வெறும் நம்ம சப்ஜெக்டே மனசுல வச்சுட்டு படிக்கணும். இப்போ காலேஜ் படிக்கும் போதே சில பேர் சொந்த காரணங்களுக்காக அதை ட்ராப் அவுட் மாதிரி சில பேர் நடக்கும், அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரி சிஏ நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், ஏதோ ஒரு காரணத்தால நடுவில் நான் விட்டுட்டேன் அப்படின்னா சில வருஷங்கள் கழிச்சு திருப்பி நான் தொடர முடியுமா அந்த இடத்துல இருந்து? டெஃபினட்டாக தொடர முடியும். அதுல எல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. எப்போ வேணாலும் வந்து நம்ம எக்ஸாம் எழுதலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபைனல் எக்ஸாம் ஒருத்தர் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அதை வந்து அந்த ஃபைனல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 10 வருஷத்துக்கு வேலிட். ஸோ அந்த 10 வருஷத்துக்குள்ளே எப்போ வேணாலும் அவர் எழுதலாம். சரி 10 வருஷம் ஆச்சு, 11வது வருஷம் தான் நான் வந்து எக்ஸாம் எழுதணும்னு டிசைட் பண்ணேன்னா திருப்பியும் போய் ரீவேலிடேட் பண்ணிக்கலாம். ஒரு 400 ரூபாய் கட்டிட்டு ரீவேலிடேட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு எக்ஸாமை போய் அட்டெம்ப்ட் பண்ணி எழுதலாம். நம்ம பட்டய கணக்காளர் படிப்பு இவ்வளவு ஈஸியா இருக்குன்றது எனக்கு இப்பதான் புரிய ஆரம்பிக்குது. யார் வேணாலும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, எப்போ வேணாலும் கன்டினியூ பண்ணிக்கவும் முடியும், ஆன்லைன் கிளாஸஸும் இருக்கு. ஆனா இவ்வளவு விஷயங்களும் மக்களுக்கு தெரியுமான்றது நமக்கு தெரியல இப்போ. ஆமா, அதுதான் வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு வருத்தமான ஒரு ஃபீலிங். என்னன்னா எல்லாருமே வந்து ஒரே ஒரு காரணத்தை வச்சு நம்ம சிஏ பத்தி எடை போடுவாங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னுவாங்க. மேம், நீங்க சொன்னீங்க சிஏ பத்தி பொதுவான ஒரு கருத்து கடினமா இருக்கு படிக்கிறதுக்குன்னு. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, மேக்ஸ் தெரிஞ்சாதான் சிஏ படிக்க முடியுமா? மேக்ஸ் தெரிஞ்சாதான் சிஏ படிக்கலான்றது ரொம்ப தவறான ஒரு இது. ஏன்னா வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட், மேக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். நம்பர்ஸ் ஒன்று தான், 1 2 3 4 ஒன்று தான், என்ன கூட்டல் கழித்தல் இதெல்லாமும் ஒன்று தான். பட் அக்கௌண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, இவ்வளோ பணம் செலவழிச்சிருக்கேன், எதுக்கு செலவழித்தேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கணக்கு எழுதுவீங்க. மேக்ஸில் என்ன காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட்ஸ் இருக்குது, ஒரு இது ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, ஒரு பைனாமியல் தியரம் இருக்குது, பைத்தாகரஸ், அந்த மாதிரியெல்லாம் இங்கே சிஏல ஒன்றும் கிடையாது. அதனால உங்களுக்கு பேசிக் கணக்கு தெரிஞ்சால் போகிறோம். அடிஷன், சப்ட்ராக்ஷன்,
டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், இந்த 4 இது. அது தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு. பாக்கி எல்லாம் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்லேயே உங்களுக்கு கவர் ஆகிடும், அக்கௌண்ட்ஸ்லேயே கவர் ஆகிடும். இப்போ நான் சிஏ படித்து முடித்து வெளியே வந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம்? ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஏ முடிச்சுட்டு வர பசங்கள் மூஞ்சில் ஒரு ஒளி தெரியும், என்னமோ ஒரு, ஏன்னா அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நம்ம ஹெட் ஹண்டிங் சொல்லுவோம் தெரியுமா, நிறைய கம்பெனிஸ்லேருந்து வந்து அவங்களுக்கு வேலையை கேட்டு கொடுப்பாங்க. நம்ம ரேங்க் ஹோல்டர்ஸ், நம்ம மார்க்ஸ் எல்லாத்தையும் பார்த்து நிறைய பேர் வந்து இவங்களுக்கு வந்து கூப்பிட்டே வேலை கொடுப்பாங்க. பேங்க்ஸில் நிறைய இருக்குது, என்ன கம்பெனிஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதை தவிர கவர்மெண்ட்டில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இதில் எல்லாமும் அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன், உலகமே அவங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சிஏ முடிச்சா வேலைவாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க? எக்கச்சக்கமாக இருக்குது. வெளிநாட்டுக்கு போய் பணி செய்யக்கூடிய வேலைவாய்ப்பு இருக்காது? வெளிநாட்டில் இந்தியன் சிஏஸ்க்கு நிறையவே வேலைவாய்ப்புகள் இருக்குது. அவங்க கூப்பிட்டு நிறைய, நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 லட்சம் சிஏஸ் சொன்னேன் இல்லையா, மினிமம் ஒரு 2 லட்சம் சிஏஸ் வந்து வெளிநாட்டில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு. அண்ட் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம், அதனால் வந்து என்ன ஆகுது, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு பார்டரே இப்போல்லாம் வந்து ஒரு டிஃப்யூஸ் ஆகிட்டுருது. அந்த பார்டரே டிஃப்யூஸ் ஆகிட்டுறதுனால இப்போ நான் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக ஒரு ஆஸ்திரேலியாவோ, ஒரு துபாயோ, ஒரு யூஎஸ்ஏவோ எங்கே வேணாலும் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து வெளிநாட்டு இன்ஸ்டிடியூட்ஸ் கூட MOUs என்டர் பண்ணியிருக்காங்க. என்டர் பண்ணதுனால இந்தியன் சிஏஸ்க்கு அந்த நாட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கோ வேலை செய்கிறதுக்கோ மிக சுலபமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு இப்போ நான் வந்து ஆஸ் அ சிஏ சிங்கப்பூர் போகிறேன். அங்கே போயிட்டு நான் ஒரு 6 months அங்கே இருந்தேன். என்னோட ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை வச்சே எனக்கு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ அரசு துறைகள்லையும் வேலைக்கு போகலாம், அது இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் வேலைக்கு போகலாம். இது ரெண்டுமே வேணாம், சுயமாக தனியாக ஒரு ஃபேம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கான அறிவுரை உங்களுக்கு என்ன? ஃபேம் ஆரம்பிக்கிறதுல ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. நான் இன்னைக்கு சிஏ முடித்தேன்னா நான் இன்றைக்கே கூட ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்கு இன்றைக்கே நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நீங்கள் சிஏ பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஷிப்னு ஒரு பீரியட் இருக்குது. இந்த ஆர்டிகல்ஷிப் எப்படின்னா, முன்காலத்தில் நமக்கு குருகுலம் சிஸ்டம் இருந்தது தெரியுமா. இது என்ன ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, நம்ம ஆஃபீஸில் போய் வேலை செய்வோம். வேறு ஒரு பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸில் போயிட்டு வேலை செய்வாங்க ஸ்டூடெண்ட்ஸு. இன்டர்மீடியட் முடிச்சுட்டு உடனே தான் ஜாயின் பண்ணணும். இன்டர்மீடியட் முடிச்சுட்டு இந்த கோர்ஸில் 2 வருஷம் ஒரு சீனியரோட ஆஃபீஸில் போய் ஆர்டிகல்ஷிப் அப்படின்ற ஒரு இதில் போய் வேலை செய்யணும். இந்த ஆர்டிகல்ஷிப் பீரியடில் அவங்க பணமும் கொடுப்பாங்க, கத்தும் கொடுப்பாங்க வேலையை. ஸோ நீங்கள் வந்து ஒரு சிஏ முடிச்சுட்டு அந்த 2 வருஷம் அந்த ஆர்டிகல்ஷிப் முடிச்சுட்டு வெளியில் வந்தாலே உங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும். ஏன்னா வந்து இப்போ நான் வந்து எங்கள் ஆஃபீஸில் வர பசங்களுக்கு இல்லை வேறு யாராவது சீனியர்ஸோ சேர்த்துட்டோன்னா உனக்கு இதை சொல்லிக் கொடுக்க மாட்டேன், அதை சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சது மொத்தமுமே அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். ஸோ இது 2 years அந்த பசங்க வந்து சீனியர் ஆஃபீஸில் ஆர்டிகல்ஷிப் பண்ணுவாங்க. எவ்ரி மந்த் வந்து அவங்களுக்கு ஸ்டைஃபெண்டும் ஒன்று கொடுப்பாங்க. ஆர்டிகல்ஸ் போது ஸ்டைஃபெண்டு ஒரு 5000 6000 அப்படின்னு ஒரு பேசிக் அமௌண்ட் இன்ஸ்டிடியூட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அதை தவிர வந்து இப்போ வந்து கொஞ்சம் அந்த பசங்களுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. ரொம்ப நல்ல படிப்போட நல்ல மார்க்ஸோட வர பசங்களுக்கு அதுக்கும் மேல்பட்டே கொடுப்பாங்க ஸ்டைஃபண்டை 10,000 15,000. ஸோ நீங்கள் வேலையும் கற்றுப்பீங்க, பணமும் சம்பாதிப்பீங்க, அண்ட் படிக்கவும் படிக்கிறீங்க. 3மே உங்களுக்கு ஒன்றாவே நடக்கும். அது அப்போ நான் இன்டர்மீடியட் முடிச்சுட்டு ஆர்டிகல்ஷிப் முடிக்கும் போதே ஃபைனல் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஓரளவுக்கு நாலேஜ் வந்துடும். அதை பற்றி ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே நாலேஜ் வந்துடும் உங்களுக்கு. அப்போ ஃபைனல் முடிச்சோடனே வெளியில் வரும்போது அவங்க சிறந்த பட்டய கணக்காளராக வர முடியும், டெஃபினட்டாக வர முடியும். இப்போ இந்த கோர்ஸில் இல்லத்தரசிகள் சேர்ந்து நிறைய பேர் இப்போ நினச்சிருப்பாங்க, இந்த நிகழ்ச்சியை கேட்டு நிறைய இல்லத்தரசிகளுக்கு இந்த கோர்ஸ் நம்மளும் போய் சேர்ந்து படிக்கலாமா அப்படின்னு தோணும். ஸோ இந்த கோர்ஸை வந்து ஆன்லைன் மூலியமாகவே கம்ப்ளீட்டாக படிச்சிட முடியுமா, இல்லை டைரக்ட் கிளாஸஸ்க்கு அவங்க அப்ரோச் பண்ணலாமா? இல்லத்தரசிகள் ஆன்லைன்லாவே படிக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே இன்ஸ்டியூட்லேயே ஸ்டடி மெட்டீரியல்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஸ்டடி மெட்டீரியலை ஃபுல்லாக படிக்கலாம். அதை தவிர நான் உங்ககிட்ட சொன்னேன், BOSோட போர்ட்டலில் போய் அவங்க ஆன்லைன் கிளாஸஸ் சேரலாம். அண்ட் அவங்க வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் பார்க்கலாம். ஸோ இதை படித்தே எல்லாரும் பாஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு போய் 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் செலவழித்து நம்ம ஒரு ப்ரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்து படித்தாதான் பாஸ் பண்ணுவோன்றதே ஒன்றுமே இது இல்லை. நாங்களாம் படிச்சிருக்கோமே, நாங்களாம் வந்து இந்த மாதிரி கிளாஸஸே எங்கேயும் போய் சேர்ந்து படிக்கலை. செல்ஃப் ஸ்டடி அப்படின்னுவாங்கல்ல, சுயமாக படித்து சுயமாக நம்ம பாஸ் பண்ணணும்.
மேடம், உங்களுடைய இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்போ உருவாக்கப்பட்டது? இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வருதா? இவங்களுடைய பணிகள்லாம் என்ன மேம்? இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா நீங்கள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இட்ஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி எஸ்டாப்ளிஷ் பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா பார்லிமெண்ட்டில் தான் எங்களோட இதுவே அப்ரூவ் பண்ணாங்க. இது 1949 அப்ரூவ் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா சிஏ இன்ஸ்டிடியூட் வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியாவோட ஒரு வயசு பெருசு. இந்தியா ரிப்பப்ளிக் ஆனது 1950, நம்ம வந்து 1949 சிஏ இன்ஸ்டிடியூட் உருவாக்கப்பட்டது. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்க்கு கீழே வரும் சிஏ இன்ஸ்டிடியூட். இந்த இன்ஸ்டிடியூட்டுடைய பணிகள்லாம் என்ன மேடம்? பணிகள் வந்து இன்ஸ்டிடியூட் அப்படின்ற பணிகள்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, எல்லா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், எல்லா பட்டய கணக்காளர்களோட டேட்டா பேஸ் அவங்க வச்சுப்பாங்க. அவங்களோட இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய லாஸ் வருது, சட்டங்கள் நிறைய இருக்குது. ஆடிட்டிங்கில் நிறைய சட்டங்களோட ஈடுபாடு இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் கண்டினியூயிங் எஜுகேஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சிஏ முடிச்சிட்டோம், ஒரு டாக்டரையே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், மெடிசன் முடிச்சிட்டாலும் அவங்க வந்து சப்ஜெக்டில் வந்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி சிஏ முடிச்சிட்டா போகாது, நாங்கள் வந்து கண்டினியூயிங் எப்போவுமே படிச்சுட்ருக்கணும். ஸோ எப்போவுமே படிச்சுட்ருக்கிறதுக்கு நம்மளோட இன்ஸ்டியூட் தான் நமக்கு இந்த சப்ஜெக்டில் இந்த கிளாஸஸ் எடுக்கணும், எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிடுவாங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பணிகள் இருக்கு. அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னுவோம். ஒரு சொசைட்டில ஒரு பேங்க், ஒரு ஆர்பிஐ, ஒரு பொதுமக்கள், கவர்மெண்ட் எல்லாருமே ஒரு சிஏ சைன் பண்ற ஒரு பேலன்ஸ் ஷீட்டை வச்சுட்டு அவங்க வந்து அந்த கம்பெனியை பற்றி எல்லாமே முடிவு பண்ணுவாங்க. ஒரு லோன் கொடுக்கணும்னு ஒரு பேங்க் டிசைட் பண்ணுறாங்கன்னா இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை கேட்பாங்க. அது வந்து ஒரு சிஏ தான் சைன் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ அதில் ஏதாவது ஒரு தவறு நடந்துருது, ஸோ பேங்க் வந்து இந்த தவறு இந்த பட்டய கணக்காளர் பண்ணியிருக்காருன்னு இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஆக்ஷன் எடுக்கிறது. அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஐ டோல்டு குளோபலைசேஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் நம்ம ஒன்று ப்ரிப்பேர் பண்ணோம்னா உலகம் மொத்தம் அது புரியணும், எனக்கு ஒண்டி புரிஞ்சா போகாது. அதே மாதிரி இந்தியாவில் எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஒரு பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களோட கணக்கும் என்னோட கணக்கும் வேற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அதை வந்து நமக்கு வந்து வேற யாராவது, நீங்கள் ஒரு பேங்க்கோ நான் ஒரு பேங்க்கோ பண்ணால் அவங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு அது ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ அந்த ஸ்டாண்டர்டைசேஷன்லாம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், ஒரு ஆடிட்டுன்னு ஒரு பண்ணச்சு அது எல்லாரும் ஒரே மாதிரி தான் பண்ணணும். ஓகே, ஸோ ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அது ரிப்போர்ட் வந்து ஒரே ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட்டாக கொடுக்கணும். ஸோ ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி உலக அளவில் நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், ஐஎஃப்ஆர்எஸ்ன்னு இருக்கு, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இண்டேஸ்ன்னு இருக்கு, கேப்னு இருக்கு. அதை தவிர வந்து ஃபொரென்சிக் ஆடிட் ஒன்று இருக்கு. ஃபொரென்சிக் ஆடிட்னா வந்து ஒரு தவறு நடந்தா அது எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு, ஒரு பணம் போயிருக்குன்னா அது எப்படியெல்லாம் போயிருக்கும், இதெல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு ஃபொரென்சிக் ஆடிட் ஒன்று இருக்குது. உலக அளவில் முதல்ல ஸ்டாண்டர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஐசிஏஐ தான், ஃபொரென்சிக் ஆடிட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர்நேஷ்னலாக உலக அளவில் ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவு ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐசிஏஐ வந்து செகண்ட் லார்ஜஸ்ட், உலக அளவில் ரெண்டாவது பெரிய அக்கௌண்டிங் பாடி. இப்போ ஒரு சிஏ அப்படின்னா பொதுவாக மக்களுக்கு இருக்கிற கருத்து என்னன்னா, நம்ம வந்து வருமான வரி சமர்ப்பிக்கும் போது சிஏயோட உதவி தேவைப்படும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை தவிர இவங்க வந்து ஒரு கம்பெனிகளுக்கான வழக்குகள்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு சிஏவை நம்ம எந்தெந்த விஷயங்கள்லாம் அணுகலாம், யாரெல்லாம் அணுகலாம்? ரொம்ப நாளாகவே எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கோ கணக்கு எழுதுறதுக்கோ இதுக்கு தான் வந்து ஒரு சிஏவோட உதவியை நம்ம எடுப்போம் அப்படின்னுட்டு, இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு, ஒரு சைன் பண்ணுறதுக்கு ஒரு சிஏவோட உதவியை எடுப்போம்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பட்ஜெட் வரைச்சேவோ இல்லை நம்ம வந்து கவர்மெண்ட் பேசிச்சேவோ எல்லாம் பேசிச்சே என்ன சொல்கிறாங்க, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்வாங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு. கவர்மெண்ட்டோட நோக்கம் என்ன, இப்போ வந்து 2047 நம்ம விக்சித் பாரத் போகணும் அப்படின்னு தான் கவர்மெண்ட்டோட நோக்கம். அந்த 2047 விக்சித் பாரத் போகணும்னா ஒரு சாதாரண மக்கள் தொழில் பண்ணுறது ஈஸியாக பண்ணணும் என்ன, அதனால தான் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க. அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கொண்டு வரச்சே அவங்க என்ன பண்ணாங்க, இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சுலபமாக்கிட்டாங்க. ஆன்லைன்லேயே எல்லாம் இருக்குது. அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா இன்டகிரேஷன் இருக்குது, டேட்டா மைனிங் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்து பசங்க வந்து ஏஐ அப்படின்வாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்வாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு பேங்க்கோட டேட்டா, ஒரு கவர்மெண்ட்டோட
டேட்டா, ஒரு ஆதார், இப்போ நீங்கள் ஆதாரும் பேங்க் அக்கௌண்ட்டும் லிங்க் பண்ணுன்றாங்க. அந்த மாதிரியாகவே நிறைய லிங்கிங் கவர்மெண்ட்டே பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் உண்டி தான் ஒரு சிஏ பண்ணணுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் ஒரு சிஏவோட ஒரு உதவியை எடுத்து எந்த பிஸ்னஸ், ஒரு விவசாயி கூட ஒரு சிஏவோட ஹெல்ப் எடுத்துட்டு அவரோட விவசாயம்ல லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, எந்த செலவுகளை குறைச்சா என்னோட லாபம் இன்க்ரீஸ் ஆகும், எப்படி வந்து நான் வந்து என்னோட வயல்லேருந்து வர ப்ராடக்ட் எல்லாம் நான் எந்த ரேட்டில் விற்கணும், நான் கம்மியாக விற்கிறேன்னா இல்லை ஜாஸ்தியாக விற்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு சிஏவோட ஹெல்ப்பை எடுத்து அவங்க பார்த்துக்கலாம். அதனால வந்து வெறும் இன்கம் டேக்ஸுக்கு உண்டி தான் ஒரு சிஏவோட உதவி வேணுமோ இல்லை ஒரு பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு தான் உதவி வேணுமோன்ற இல்லை. புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்களுக்கோ இல்லை ஒரு சிறு தொழில் தொடங்குறவங்களுக்கோ ஒரு பட்டய கணக்காளர் எந்த வகையில் உதவ முடியும்? ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியாவுக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணலாம். நாங்கள் ஒரு சப்சிடி, நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்களா, வந்து ஒரு தொழிலாளிக்கு எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னுட்டு வருவாங்க. அந்த ஐடியாவை அவங்க எப்படி பெரிய அளவில் கொண்டு போகலாம், எப்படி கணக்கு வச்சுக்கணும், எப்படி கவர்மெண்ட்டோட என்னென்ன ரெகுலேஷன்ஸ்லாம் அவங்க வந்து மீட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட் இருக்கு. நான் சொல்றேன் கொஞ்சம் லாஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒன்று வந்து கம்பெனி லான்னு ஒன்று இருக்கு, இன்கம் டேக்ஸ் லான்னு ஒன்று இருக்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, ஃபெமா இருக்கு. இந்த 4 லாவே வச்சுக்கோங்களேன், ஜிஎஸ்டி இருக்கு. இத்தனை ஒரு லாஸும் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்றவர், வியாபாரிகள், இவங்க எல்லாம் எல்லா லாவையுமே கரெக்டா கம்ப்ளை பண்ணிட்டு வரணும். நம்ம கவர்மெண்டோட நோக்கம் என்னன்னா, ஒரு பட்டய கணக்காளர் வெறும் டாக்ஸ் கலெக்ஷன்ல உண்டி நோக்கம் இருக்கக்கூடாது. அவருக்கு அவர் என்ன பண்ணணும்னா, ஒரு சாதாரண மக்களை எல்லா சட்டங்களும் நீங்க கரெக்டா ஈடுபிடிக்கணும் அப்படின்றது தான் கவர்மெண்டோட நோக்கம், கடைபிடிக்கணும். எஸ். ஸோ இப்போ ஒரு சாதாரண மக்கள் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட போயிட்டு நான் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த தொழில் ஆளேந்து எண்டு வரையில் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு பட்டய கணக்காளர் அவங்க கையை பிடிச்சிட்டு அவங்க கூடவே இருந்து அந்த தொழிலை மேலளவு வரையில் அவங்க கொண்டு விடலாம். அண்ட் அவங்க வந்து அது இன்கம் டேக்ஸ் வந்து அதில் கொஞ்சம் ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் த ஒர்க் தான். ஒரு கம்பெனியோட ஃபுல் செட்டப் நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா, கண்ட்ரோல் வீக்னஸ் இருக்குது, ரிஸ்க் இருக்குது, நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்லேயும் இதை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ரிஸ்க் இருக்குது, ஆப்ரேஷனல் ரிஸ்க் இருக்குது, ஃபைனான்ஷியல் ரிஸ்க் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் ஆஸ் பட்டய கணக்காளர். ஸோ சிறிய தொழிலோ இல்லை பெரிய முதலீடோ எதுவாக இருந்தாலும் ஒரு பட்டய கணக்காளர் நம்ம போய் அணுகும் போது நமக்கு அந்த தொழில் இருக்கக்கூடிய லாபங்கள் பாதகங்கள் எல்லாமே நம்ம கன்சல்ட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். தொழிலையும் வெற்றியை நடத்த முடியும் சொல்ல வரீங்க. எஸ் எஸ், டெஃபினட்டா. ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா இந்த லாஸ் தெரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு எந்த லாஸிங் நினைக்கிறீங்க? இப்போ ஒரு தொழில் ஒருத்தர் ஆரம்பிக்கணும் விரும்பினாருன்னா அவர் வந்து எந்த விதமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்க போகிறாரு. நான் வந்து தனி மனிதனாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், அது வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் பண்ணுவாங்க. இல்லை நான் ஒரு 2-3 பேர் கூட சேர்ந்து பண்ண போகிறேன், பார்ட்னர்ஷிப்பாக பண்ண போகிறேன். இல்லை நான் வந்து ஒரு கம்பெனியாக நடத்தணும்னு பார்க்குறேன், ஸோ அது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் மூலமாக பண்ண போகிறேன். அது போய் எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும், பார்ட்னர்ஷிப்னா நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நடத்த போகிறீங்க, எல்எல்பின்னு ஒன்று இருக்குது, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், அதுக்கு என்னென்ன லாஸ் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா வந்து நம்ம நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி மெக்கானிசம்னா நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறோம். இது ரொம்ப ஈஸியாக சொல்கிறேன்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து சரி நாங்கள் வந்து ஒரு எல்எல்பி ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இவங்களாம் தான் எங்களோட பார்ட்னர்ஸ், அந்த பார்ட்னர்ஸோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம அந்த வெப்சைட்டில், இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிடுது, அதனால வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவோம். அவங்களுக்கு தனியாக ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பரில் அவங்க வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, இப்போ ஒரு கம்பெனி பண்ணிங்கன்னா டைரக்டராக ஒரு கம்பெனியில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா இல்லை நீங்களே ஒரு கம்பெனி ஆரம்பித்தாலும் டின் நம்பர்னு ஒன்று இருக்குது, டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு ஒன்று இருக்குது. அந்த டின் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவிலேயே உங்களுக்கு ஒருத்தருக்கு அந்த ஒரு நம்பர் இருக்கும், வேறு யாருக்கும் அதை அசைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த டின் நம்பரை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே கவர்மெண்ட்டில் ட்ராக் ஆகும். ஸோ செல்ஃப் ரெகுலேட்டரி மெக்கானிசம் அதுதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட நோக்கமே அதுதான். எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை போய் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களோ நானோ சாதாரண மக்களாகவே இப்போ வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டோட
வெப்சைட்டில் போய் நீங்களே எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி செல்ஃப் ரெகுலேட்டரியாக பண்ணணும். அது பண்ணச்சு நாங்கள் வந்து ஆஸ் பட்டய கணக்காளர் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, சார் உங்களுக்கு கம்பெனி லாவில் இவ்வளோ இருக்குது, கம்ப்ளையன்ஸ் இருக்குது, நீங்கள் இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், மீட்டிங்ஸை பற்றி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், எல்எல்பியில் இந்த சேஞ்சஸ் இருக்குது, ஃபண்ட் ஃப்ளோ அதை ஃபைல் பண்ணணும், இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் வேணும்னா நீங்களே பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் அக்கௌண்டண்ட்டை வச்சு பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு பட்டய கணக்காளரோட உதவியை கூட எடுத்து பண்ணலாம். இது மேம், உங்களுடைய நிறுவனத்தின் சார்பா பொதுமக்களை ரீச் பண்ற மாதிரி புதுசா ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா? நிறைய திட்டங்கள் பண்ணுறோம். பொதுமக்களுக்கு இன்ஸ்டிடியூட் பற்றி நிறைய ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்னு FLT ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இது பண்ணுறோம். அதுக்கப்புறம் கெரியர் கவுன்சிலிங் ஸ்கூல்ஸ். இப்போ கூட ரீசெண்டாக போன மாதம் நாங்கள் வந்து மெகா கெரியர் கவுன்சிலிங் அப்படின்ட்டு ஒரே நாளில் இந்தியா முழுவதுமே ஆயிரக்கணக்கான ஸ்கூல்ஸில் போயிட்டு எங்களோட மெம்பர்ஸே, தட் இஸ் பட்டய கணக்காளர்களே போய் நம்ம கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ், இந்த கோர்ஸோட இப்போ நான் உங்கள் கூட பேசுகிற மாதிரி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசி இந்த கோர்ஸ் எப்படி சேரணும், எக்ஸாம்லாம் என்ன, ஆர்டிகல்ஷிப்னா என்ன, நீங்கள் எப்படி பாஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் மாதம் வந்து ஒரு கெரியர் கவுன்சிலிங் ஏதாவது ஒரு ஸ்கூலில் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் எங்களுக்கு 177 பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த 177 பிரான்ச்சஸ்லையும் எப்போவுமே இது நடந்துட்டுருக்கும். கெரியர் கவுன்சிலிங் போய் ஸ்கூல்ஸில் போய் பண்ணுவோம். அதை தவிர ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பண்ணுவோம். அந்த போய் ஒரு குரூப் ஆஃப் மக்கள், லைக் லேடிஸ், ஒரு NGO, ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப், அவங்களெல்லாம் ரீச் அவுட் பண்ணி நாங்கள் வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி, இப்போ வந்து நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன்னா ஒரு விவசாயி எப்படி வந்து கணக்கு மெயின்டைன் பண்ணலாம், அந்த மாதிரி சிறு தொழில் பண்ணுறவங்கலாம் எப்படி கணக்கு மெயின்டைன் பண்ணணும், எப்படி லாபம் நஷ்டம் பார்க்கணும், இதெல்லாம் நாங்கள் சொல்லித்தருவோம். டாக்ஸ்னா என்ன, GSTனா என்ன, வருமான வரி எப்படி கட்டுவீங்க, சரக்கு வரி எப்படி கட்டுவீங்க, இதெல்லாம் நாங்கள் சொல்லி தருவோம். அதை தவிர இன்னொன்று வந்து இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அதுவும் வந்து நாங்கள் MCAவோட டைப் வச்சு தான் பண்ணுறோம். இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம்னா மக்கள் வந்து அவங்களோட பணத்தை வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணச்சு சில பேருக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் வரும். அந்த நஷ்டத்தை எப்படி நீங்கள் இது பண்ணணும், நீங்கள் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது, இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து நிறைய அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது தவிர இப்போ வந்து ரீசெண்டாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவங்க கூட சேர்ந்துட்டு நாங்கள் நிறைய அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து 2026 மார்ச்லேருந்து புது இன்கம் டேக்ஸ் பில் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வேண்டிய அவுட்ரீச் ப்ரோக்ராமும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். CA படிக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய அறிவுரை இல்லை டிப்ஸ் என்ன மேடம்? எப்படி இந்த எக்ஸாமை ஈஸியாக பாஸ் பண்ணலாம்? ஸோ இவ்வளோ நான் பேசியிருக்கேன் வித்யா, இது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். பட் நம்ம வந்து ஒரு மாணவருக்கு எப்படி வந்து ஒரு எக்ஸாமுக்கு அவங்க எப்படி படிக்கணும், ஏன்னா வந்து நீங்கள் ஆரம்பிக்கச்சவே சொன்னீங்க இந்த எக்ஸாம் ரொம்ப கடினமான எக்ஸாம் இல்லையா மேடம் அப்படின்னு கேட்டீங்க. இந்த எக்ஸாம் வந்து கடினமே இல்லை, ரொம்ப ஈஸியாகவே பாஸ் பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு மாணவர் வந்து அது ஃபோக்கஸ்டாக படிக்கணும். இப்போ CA இன்ஸ்டிடியூட்லேயே வந்து ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர்ஸ்னு கொடுப்பாங்க, மார்க் எக்ஸாம்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. இதெல்லாம் அவங்க இன்ஸ்டிடியூட் மூலமாகவே பண்ணலாம். பண்ணிவிட்டு ஏன்னா இதிலெல்லாம் ஃபீஸ் ரொம்ப கம்மி. மோஸ்ட் ஆஃப் த டைம் இதெல்லாம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். வந்து அவங்க ஃபீஸே கட்ட வேண்டாம், ஃப்ரீயாகவே படிக்கலாம், ஃப்ரீயாகவே எல்லாமே அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதனால வந்து CA வந்து ரொம்ப ஒரு கடினமான எக்ஸாம் அப்படின்னு மனசில் வச்சுட்டு பண்ணால் கஷ்டம்தான். அவங்களே வந்து அவங்களுக்கு ஒரு தடை போட்டுக்கிறாங்க, இது வந்து என்னால் பாஸ் பண்ண முடியுமா முடியாதான்னு ஒரு மனசில் ஒரு தடையை போட்டுட்டு படிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கே அது ரொம்ப ஒரு கடினமாக இருக்கும். அதோட வந்து ஐயோ இவ்வளோ பேர் CA ஆயிருக்காங்களே, இவ்வளோ பட்டய கணக்காளர்கள் இருக்காங்களே, அவங்களாம் எப்படி பாஸ் பண்ணிட்டு வந்தாங்க, ஒரு டெடிகேஷனோட படித்தா அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு வரலாம். அண்ட் இப்போ வந்து இந்த காலத்து பசங்க கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாகவே படிக்கிறாங்க எல்லாரும். அதனால பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ் அவுட் ஆஃப் CA இஸ் ஆல்சோ வெரி ஹை. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்லேயே நம்ம 2047 விக்சித் பாரத் நம்ம ரீச் பண்ணோம்னா நமக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் நிறைய வேணும் அப்படின்னு கவர்மெண்ட்டே வந்து நிறைய ஃபீல் பண்ணாங்க. அதனால அவங்களும் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க இன்ஸ்டிடியூட். இப்போ ஒருத்தர் CA படிச்சு முடிச்சிட்டாரு, பிராக்டிஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா இடையில ஏதோ ஒரு காரணத்தால அவரால் பட்டய கணக்காளரா தொடர முடியல. அந்த தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழிலுக்கு மாறிட்டார். மீண்டும் அவர் பட்டய கணக்காளரா தன்னுடைய தொழிலை தொடரணும் அப்படின்னா அதுக்கு அவர் என்னெல்லாம் செய்யணும்? ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் நீங்கள் ஆரம்பிச்சுட்டு ஒரு 10 வருஷம் கழித்து இல்லை நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா என்னென்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கணும்னா இன்ஸ்டிடியூட்டில் சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒன்று வாங்கணும். ஓகே, இதில் வந்து தனியாக இருக்குது, மெம்பர்ஷிப்னு ஒன்று இருக்குது. நான் பாஸ் பண்ணோன்னே எனக்கு இன்ஸ்டியூட்டில் ஒரு மெம்பர்ஷிப் ஒன்று கொடுப்பாங்க. 5 வருஷம் கழித்து அதை மெம்பர்ஷிப் கொடுக்கச்சே
முதல் 5 வருஷம் வந்து நமக்கு அசோசியேட் மெம்பர்ஷிப் அப்படின்னு பேர். 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்மள ஃபெலோ மெம்பர் அப்படின்னுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மெம்பர்ஷிப் வாங்கின உடனே நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒன்று நீங்கள் வந்து வாங்கிக்கணும் இன்ஸ்டியூட்டில். அங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா நீங்கள் வேலைக்கு போக முடியாது, நீங்கள் வெறுமா ஒரு ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, சந்தோஷமாக இல்லை. என்னோட நண்பர்கள்லாம் நிறையவே சம்பாதிக்கிறாங்க வேலைக்கு போயிட்டு, நானும் வேலைக்கு போகிறேன், எனக்கு துபாயில் போகிறேன், யூஎஸ்க்கு போகிறேன்னு. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸை திருப்பி கொடுத்துடணும், சரண்டர் பண்ணிடணும். சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணலாம். வேலையில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா சம்பாதிச்சுட்டு, சரி எனக்கு இது போரும், நான் திருப்பியும் ப்ராக்டிஸ்க்கு வரேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வேலையை விட்டுட்டு திருப்பியும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் இம்மீடியட்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்போ நான் ஒரு ஜாப்ல கண்டினியூ பண்ணிக்கிட்டே நான் ப்ராக்டிஸ் பண்ண முடியாதா? ஜாப்ல கண்டினியூ பண்ணிட்டே நீங்கள் வந்து பார்ட் டைம் சிஓபின்னு ஒன்று இருக்குது, அது ஒன்று வாங்கிக்கலாம். பட் அதை பார்ட் டைம் சிஓபியில் உங்களால் நிறைய பண்ண முடியாது. ஒரு ஃபுல் ப்ராக்டிஸ் எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பார்ட் டைம் சிஓபி வச்சுட்டு பண்ண முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. யூனிக் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், யூடின் அப்படின்னு ஒரு விஷயம் பட்டய கணக்காளர்கள் யூஸ் பண்றாங்க இல்லையா, அதனுடைய பயன்பாடு என்ன? பொதுமக்களுக்கு அது எந்த வகையில் யூஸ்ஃபுல்லா இருக்கும்? ஒரு சிஏ வந்து சைன் போடணும், ஒரு பேலன்ஸ் ஷீட்டை சைன் போடுவாங்க, ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் சைன் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் ஒரு கடன் வாங்கணுன்னா உங்களோட ஒரு நெட் அசெட் உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குது, சொத்து என்ன இருக்குது, அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை வந்து நிறைய பேர் வந்து சிஏவோட மெம்பர்ஷிப் நம்பரை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட மெம்பர்ஷிப் நம்பர் போட்டு அவங்களோட சைன் போடுற மாதிரி போட்டு பேங்க்கில் கொடுத்துடுவாங்க. பட் வந்து அந்த ஒரிஜினலாக அந்த மெம்பருக்கு அது தெரியவே தெரியாது, என்னோட பேரை யாரோ யூஸ் பண்ணிட்டு பண்ணுறாங்கன்ட்டு. அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. அதனால இன்ஸ்டிடியூட்டில் வந்து யூடின் அப்படின்னு ஒரு டெவலப் பண்ணியிருக்காங்க, யூனிக் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நான் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று சைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்ஸ்டியூட்டோட வெப்சைட்டில் போய் யூடின் வெப்சைட்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் இந்த டாக்குமெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ், கொஞ்சம் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொடுப்போம், அந்த டீட்டெயில்ஸை கொடுத்து ஒரு யூடின் ஒன்று ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டுக்கு ஒரு யூனிக் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை வந்து நாங்கள் இந்த டாக்குமெண்ட்டில் போடுவோம், போட்டுட்டு தான் சைன் பண்ணுவோம். அதனால் என்ன ஆகும், இந்த டாக்குமெண்ட் மிஸ்யூஸ் ஆகாது. ஸோ இந்த டாக்குமெண்ட், இந்த பேலன்ஸ் ஷீட்டை கொண்டு போய் வேற யார்கிட்டயோ கொடுக்குறாங்கன்னா அந்த பேங்க்ல அந்த யூடின் நம்பரை வச்சு இன்ஸ்டியூட் வெப்சைட்ல செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி இவங்க தான் சைன் பண்ணியிருக்காங்களான்னு அது வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பேங்க்லேயே அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உலக அளவில் இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்திருக்கு. இதை வந்து வேற நாடுகள்லாமும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் என்ன பண்ணுறோமோ அதை அவங்களும் வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த யூடின் வந்ததுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு பேங்க்கோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோ யாராக இருந்தாலும் நம்மளோட டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணுறவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இது வந்து இந்த பட்டய கணக்காளர் கரெக்டாக சைன் பண்ணி இதை கொடுத்துருக்காங்க, இது வந்து இன்ஸ்டியூட்டோட டேட்டா பேஸ்ல இந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அவங்க கான்ஃபிடென்ட்டா அதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனியில போய் இதுதான்ப்பா என்னோட கணக்கு, இதுதான் என்னோட பேலன்ஸ் ஷீட், இதை ஆடிட்டர் சைன் பண்ணியிருக்கார் பாருன்னு காமிப்பாங்க இல்லையா. அப்போ நம்ம சாதாரண மக்கள் அதில் யூடின் இருக்கா அப்படின்னு அவங்க செக் பண்ணும். கொஞ்சம் யாராவது தப்பு பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 16 டிஜிட்ஸ் அதில் அந்த 16 டிஜிட்டோ ஏதோ ஒரு நம்பரை போட்டு அவங்க கொடுப்பாங்க. இந்த நம்பரை எடுத்து அவங்க இன்ஸ்டியூட் வெப்சைட்ல செக் பண்ணால் இது ஒரிஜினலா, இது கரெக்டானு செக் பண்ணிக்கலாம் அவங்க. பட்டய கணக்காளர் படிப்பில் ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட்லாம் கூட பாஸ் பண்ணிட்டோம், ஆனால் ஃபைனல் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய மாணவர்களுக்கு ஒரு சின்ன பயம் வரதான் செய்யும். அந்த சிஏ ஃபைனல் எக்ஸாம்ஸ் பற்றி கொஞ்சம் எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்க மேடம். ஃபைனல் எக்ஸாம் எழுதிச்சு அவங்க 6 பேப்பர் எழுதணும். 6 பேப்பர் எழுதிட்டு அவங்க வந்து இன்டர்மீடியட் முடிச்சுட்டு ஃபைனல் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் அண்ட் சாஃப்ட் ஸ்கில் கோர்ஸ் ஒன்று இருக்குது, ICITSSன்னு. அந்த கோர்ஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஆர்டிகல்ஷிப் பீரியட் 2 வருஷம் இருக்குது. அந்த ஆர்டிகல்ஷிப் பீரியட் முடிச்சுட்டு அந்த கடைசி ஒரு 1-2 மாதத்துக்குள்ள 15 நாள் அட்வான்ஸ்ட் ICITS கோர்சஸ் இருக்குது, ICITSSன்னு இருக்குது, அட்வான்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில் கோர்ஸ். அதை பண்ணணும் அவங்க. அது பண்ணாதான் ஒரு ஃபைனல் எக்ஸாமினேஷனே ஒரு ஸ்டூடெண்ட் எழுத முடியும். இப்போ ஃபைனலில் நான் 6 பேப்பர் சொன்னேன். 6 பேப்பர் எழுதிட்டு ஒரு 4 வந்து ஆப்ஷனல் இது இருக்கு. அந்த 6 பேப்பர் வந்து நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணும்.
எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணும். குரூப் ஏ, குரூப் பின்னு 3 பேப்பர் இருக்கு. அதை தவிர அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் பேஸ்ட் ஆன்லைன் மாடியூல்னு இருக்கு. அதில் வந்து 4 செட் இருக்கு. செட் ஏ, பி, சி, டின்னு இருக்கு. செட் ஏ வந்து இந்த கார்ப்பரேட் அண்ட் எக்கனாமிக் லாஸ்னு ஒரு பேப்பர் இருக்கு. செட் பி வந்து ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட்னு இருக்கு. இது ரெண்டும் கம்பல்சரியா அந்த மாணவர்கள் அது பண்ணணும். 3வது செட் வந்து எலெக்டிவ்னு இருக்கு. அந்த எலெக்டிவ்ல 10 சப்ஜெக்ட் இருக்கு, 10 டாபிக்ஸ் இருக்கு. அந்த 10 டாபிக்லேருந்து ஒரு டாபிக் எடுத்து அவங்க சூஸ் பண்ணணும். அதே மாதிரி செட் டின்னு ஒன்று இருக்கு. அதில் மல்டி டிசிப்ளினரி, அது என்னன்னா 4 டாபிக்ஸ் இருக்கு. ஒன்று வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஆர்ட் ஆஃப் அட்வொகசி, இன்னொன்று வந்து சைக்காலஜி அண்ட் ஃபிலாசபி, இன்னொன்று வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஸ்டார்ட் அப் இக்கோ சிஸ்டம், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து டிஜிட்டல் இக்கோ சிஸ்டம் அண்ட் கண்ட்ரோல்ஸ். இது எல்லாம் முடிச்சப்புறம் தான் அவங்களால வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாகவே ஆக முடியும். நான் இன்டர்மீடியட் முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப்பும் பண்ணிட்டேன், ஆனால் என்னால் ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியல. நான் போட்ட இத்தனை வருஷம் எஃபர்ட்டும் எனக்கு வீணாக போயிடுமா மேடம்? உங்களுக்கு வீணாக போகாது. நீங்கள் வந்து இந்த ஐசிஐடிஎஸ்எஸ், அட்வான்ஸ்ட் ஐசிஐடிஎஸ்எஸ் இது ரெண்டும் முடிச்சுட்டு, செல்ஃப் பேஸ்ட் ஆன்லைன் மாடியூலும் முடிச்சுட்டு, நீங்கள் வந்து இன்டர்மீடியட்டையும் முடிச்சிட்டிங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்கு உங்களால் ஃபைனல் எழுத முடியலையோ, இல்லை கிளியர் பண்ண முடியல, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுவே நம்ம வச்சுக்கோமே, நமக்கு ஒரு வீட்டில் ஒரு நெசசிட்டி, நீ வந்து வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு ஃபேமிலி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இவ்வளவும் முடிச்சுட்டு அது வேஸ்ட்டாக போகாமல் இருக்கிறதுக்கு இன்ஸ்டிடியூட்ஸில் நீங்கள் வந்து இன்டர்மீடியட் முடிச்சிட்டிங்க, அந்த ஐசிஐடிஎஸ்எஸ் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்க, செல்ஃப் பேஸ்ட் மாடியூலையும் முடிச்சிட்டிங்க, ஆர்டிகல்ஷிப்பையும் முடிச்சிட்டிங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அசோசியேட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் சிஏ இல்லை, பட் நீங்கள் சிஏ கோர்ஸில் இத்தனை முடிச்சிட்டிங்க, ஃபைனலில் இது உண்டி தான் நீங்கள் முடிக்கல அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட். அது உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஆர்டிகல்ஷிப் முடித்தாலே உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் ஒரு குருகுலம் மாதிரி உங்களோட பாஸ் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துடுவாரு. ஸோ உங்களுக்கு நாலேஜ் எல்லாம் இருக்கு, அந்த சர்டிஃபிகேட் உண்டி உங்களால் முடிக்க முடியல. ஸோ பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அசோசியேட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வச்சுட்டே உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கும். இப்போ புதுசாக வந்து ஜூலை 23 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய பசங்களுக்கு வெறுப்பு வந்துடுது. ஏன்னா அவங்க ஆரம்பிக்கச்சவே ஒரு நெகட்டிவாக தான் ஆரம்பிக்கிறாங்க. இது கோர்ஸே ரொம்ப கடினமான ஒரு கோர்ஸ், என்னால் முடியுமா முடியாதான்னு நினச்சிட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தில் அவங்களால முடிக்க முடியல. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3 வருஷம் லைஃப் போயிடுத்து, எனக்கு ஒரு சர்டிஃபிகேட்டும் வரலை. வேற என் பையன் ஃப்ரெண்டு இன்ஜினியரிங் பண்ணியிருக்கான், அவனுக்கு ஒரு இன்ஜினியர்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, டிகிரி இருக்குது. அந்த ஸோ இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் சிஏ இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறோம் இந்த மாதிரி மாணவர்களுக்கு. அண்ட் அவங்களுக்கு இதனால் நிறைய வேலை வாய்ப்பும் இருக்குது. அதை தவிர வந்து இன்டர்நேஷ்னல் கரிக்குலம்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து என்ன ஆகுனா வந்து இந்தியன்ஸே வெளியில் இருக்காங்க, இல்லை வேற வெளிநாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியன் சிஏ பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, இப்போ நான் யூஎஸில் இருக்கேன், நம்மளோட அந்த கரிக்குலம் இருக்கு, அந்த கரிக்குலமில் இருக்கிற பேப்பர்ஸும் பண்ணிட்டு, இப்போ நான் யூஎஸில் இருக்கேன்னா யூஎஸ்க்கோசரம் ஒரு 2-3 பேப்பர் அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த பேப்பர் எழுதிட்டா அவங்க வந்து இது இன்டர்நேஷ்னல் கரிக்குலமில் முடிச்சு அங்கேயும் ப்ராக்டிஸ் செட்டப் பண்ணிக்கலாம். வரும்போது இங்கேயும் ப்ராக்டிஸ் இங்கேயும் பண்ணலாம், அங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் சொன்னேன் இல்லையா, அது வர்ச்சுவலாகவே அந்த சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் பண்ணிக்கலாம். அவங்க இந்தியாவில் தான் வந்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை, அவங்க வர்ச்சுவலாகவும் அதை பண்ணிட்டு பாக்கி எல்லாம் இந்தியன் பேப்பர்ஸும் பண்ணிட்டு அந்த கண்ட்ரி ஸ்பெசிஃபிக், யூகேனா யூகேக்கு ஸ்பெசிஃபிக்காக, யூஎஸ்னா யூஎஸ் ஸ்பெசிஃபிக், ஆஸ்திரேலியானா ஆஸ்திரேலியாக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி பேப்பர்ஸ் பண்ணிட்டு இன்டர்நேஷ்னல் கரிக்குலமில் அவங்க முடிக்கலாம். அது இந்த இன்டர்நேஷ்னல் கரிக்குலம் பண்ணுற பசங்களுக்கு இந்த ட்ரைனிங் ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அவங்க வந்து அவங்களோட இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் அக்கௌண்டன்ஸ் அப்படின்னு ஒரு பாடி இருக்குது, இன்டர்நேஷ்னலாக அந்த பாடி, அந்த பாடியில் ரெஜிஸ்டர் ஆன வந்து ஃபர்ம்ஸில் அவங்க போய் ஆர்டிகல்ஷிப் பண்ணலாம். அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் கூட அவங்க ஆர்டிகல்ஷிப் பண்ணலாம். ஸோ யூஎஸில் இருக்கிறவங்க அங்கே அந்த 2 or 3 years ஆர்டிகல்ஸ் பண்ணிவிட்டு அவங்க முடிச்சுட்டு வரலாம். இது வந்து நான் யூஎஸ்ன்றது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இது வந்து நிறைய கண்ட்ரீஸ் கூட இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அண்ட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நான் முதல்லையே உங்ககிட்ட MOU சொன்னேன். MOUனா மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சிஏ இன்ஸ்டிடியூட்ல உலகம் முழுவதும் நிறைய கண்ட்ரீஸ் கூட இந்த ஒரு MOU போட்டிருக்காங்க. MOU போட்டதுனால இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு நம்ம எங்க வேணாலும் போய் ஒன்று ப்ராக்டிஸும் பண்ணலாம். அவங்க கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு 2-3 பேப்பர் எக்ஸாம் எழுதிட்டு நம்ம இந்தியன் சிஏவை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் யூஎஸ் போகிறேன், நான் சிபிஏ படிக்கிறேன் அப்படின்றாங்க. சிபிஏ படிக்கணும்னு அவசியம் இல்லை. MOU இருக்கிற கண்ட்ரியில் நம்ம என்ன பேப்பர்ஸ் அவங்க சொல்கிறாங்களோ அதை ஒண்டி படித்து எழுதனா போகிறோம்.
இப்போ கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க போயிட்டு கற்றுக்கணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கான தடைகள் நிறைய இருக்கும். இந்த கோர்ஸ் பர்டிகுலராக படிக்கும்போது நான் யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ண தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் என்ன மேடம்? கிராமத்தில் இருக்கிற பசங்களுக்கு அந்தந்த மெட்ரோ சிட்டி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இப்போ சவுத் இந்தியாவில் 48 பிரான்ச் இருக்குது, தமிழ்நாட்டில் 12 பிரான்ச் இருக்குது. ஸோ அந்தந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பிரான்ச் இருக்கிற டிஸ்ட்ரிக்டாக போய் அவங்க பிரான்ச்சில் போய் கேட்டாலே அவங்க எல்லாமே உதவி பண்ணிடுவாங்க. பிரான்ச்லேயே கிளாஸஸ் நடக்கும், பிரான்ச்லேயே உங்களுக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க, கிளாஸில் எப்படி சேர்க்கணும்னு சொல்லுவாங்க, எப்படி எக்ஸாம் எழுதணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது அண்ட் கெரியர் கைடன்ஸும் நாங்கள் நிறைய பண்ணுறோம். அந்த கெரியர் கைடன்ஸ் அந்தந்த காலேஜில் டைப் வச்சுருக்கோம். ஸோ அந்த காலேஜில் இருக்கிற லெக்சரர்ஸ், டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ் அவங்களே சொல்லிடுவாங்க என்னென்ன பண்ணணும். ஒரு சிஏ கோர்ஸ்னா இல்லைன்னா அவங்களே நிறைய காலேஜஸ் எங்களே அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ரோச் பண்ணிட்டு இது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கேள்வியெல்லாம் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் டவுட் எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், சரிப்படுத்தி விடுங்க, இந்த பசங்களுக்கு எப்படி சேரணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பண்ணுவோம் நாங்கள். இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியா, ICAI, இந்த இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்துடைய தனித்துவம் அப்படின்னா எதை சொல்வீங்க? நம்ம நாட்டிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துறைக்கும் படிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான காலேஜஸ் இருக்குது. ஆனால் பட்டய கணக்காளர் ஆகணும்னா ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் தான் இருக்குது, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு 5 ரீஜனல் கவுன்சில் இருக்குது. அதில் தான் நான் சதர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சில். அதே மாதிரி நார்த்தில் ஒன்று இருக்குது, ஈஸ்டில் ஒன்று இருக்குது, வெஸ்ட்டில் இருக்குது, சென்ட்ரலில் ஒன்று இருக்குது. இந்த 5 ரீஜனல் கவுன்சில், அதை தவிர பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் இந்தியாவில் இல்லை உலகம் முழுவதும் எங்கே சிஏ பண்ணிங்கனாலும், ஐசிஏஐயில் இது பண்ணி சிஏ பண்ணிங்கன்னா ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும், இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, which is set up by an act of parliament. வேறு யார் வந்தாலும் உங்களுக்கு ஒரு கோச்சிங் கிளாஸ் போனீங்கன்னா கூட அவங்க நாங்கள் தான் உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் யாராலையும் கொடுக்க முடியாது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் உண்டி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும், இது உண்டி தான் உங்களுக்கு ரெக்கக்னைஸ்டு. உலகம் முழுவதும் இந்த ICAI தான் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டேன், அந்த தொழில் நடந்துட்டு இருக்கும் போது எனக்கு தொழில் ஏதோ ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. அப்போ நான் பட்டய கணக்காளரை அணுகுனேன்னா அவங்க எனக்கு எந்த வகையில் உதவுவாங்க? ஸோ நீங்கள் ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த தொழில் நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் கொஞ்சம் நஷ்டம் வந்துட்டுருக்கு. அந்த நஷ்டம்லாம் வரைச்சே நமக்கு ஏன் அந்த நஷ்டம் வந்தது, எப்படி வந்தது, நம்ம இதுவரையில் நம்மளாவே கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு நமக்கு இன்னும் அது ஒரு வருமான வரி பே பண்ணுற லெவலுக்கு வரலை. ஆனால் நான் வளர்ந்துட்டே போனேன். ஆனால் திடீர்னு எனக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் எனக்கு நஷ்டம் வர ஆரம்பிச்சுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு தெரிஞ்ச ஒரு பட்டய கணக்காளர்கிட்ட போங்க, போய் கேளுங்க, கேட்டு எனக்கு இந்த உதவி பண்ணுங்க, ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு நஷ்டம் வருது, எல்லாம் அவர்கிட்ட. நீங்க எப்படி ஒரு டாக்டர் கிட்ட போய் எல்லா விஷயமும் மறைக்காம சொல்றீங்களோ அதே மாதிரி உங்க பட்டய கணக்காளர்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்காம சொல்லுங்க. அவர் உங்ககிட்ட சொல்லுவார் உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வந்தது. ஃபுல்லா அவர் பார்ப்பாரு, பார்த்து எல்லா புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் கரெக்டா பண்ணியிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லுவாரு, நீங்க இங்க மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, இங்க தப்பு பண்ணியிருக்கீங்க, இதை சரியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் கொஞ்சம் குறையும், எத்தனை வருஷம் ஆகும் உங்களுக்கு. அதுவே சொல்லுவோம் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னு, இன்னும் ஒரு 4 வருஷம் ஆகுமா, 3 வருஷம் ஆகுமா, நீங்க உங்க பிசினஸ்ல இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா இன்னும் ஒரு 2 வருஷத்துல நீங்க திருப்பியும் லாபம் கடைப்பிடிக்கலாம், நஷ்டம் உங்களுக்கு இவ்வளவு தூரம் குறையும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பட்டய கணக்காளர் டெஃபினட்டா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. அண்ட் எல்லாருக்குமே ஒரு ஆலோசனை இருக்கும். இந்த மாதிரி நம்ம பட்டய கணக்காளருக்கு எதுக்கு போய் பணம் கொடுக்கணும், எதுக்கு போய் ஃபீஸ் கொடுக்கணும். இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போய் நம்ம ஃபீஸ் கொடுக்குறோம், ஒரு உடம்பு சரியாகுது. அந்த மாதிரி எங்கே போனாலுமே நம்ம ஃபீஸ் கொடுத்து நம்ம கேட்டு நமக்கு வேண்டியதை அதிகாரப்பூர்வமாக கேட்கலாம். நம்ம கேட்டுட்டு சார் நீங்கள் எனக்கு இதை சொல்லுங்கள், நான் எந்த தப்பு பண்ணேன். இப்போ நாளைக்கே உங்களுக்கு ஒரு வருமான வரி இதுலேருந்து ஒரு நோட்டீஸ் வருது, ஓகே, ஏன் நீங்கள் டேக்ஸ் கட்டலை. இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, டேட்டா மைனிங், டேட்டா இன்டெகிரேஷன் இதெல்லாம் நடக்குதுன்னு. உங்களோட பேங்க்ல நீங்க நிறைய அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, அந்த அமௌண்ட்டை நீங்க கணக்கில் காமிக்கலைங்க. ஆனா பேங்க்கும் வருமான வரி டிபார்ட்மெண்ட்டும் இன்டர்லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வருமான வரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க இங்க,
ஆனால் உங்கள் இன்கமில் அதை காமிக்கல, உங்கள் வருமானத்தில் காமிக்கல, அதனால உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அந்த நோட்டீஸை நீங்கள் போய் உங்கள் பட்டய கணக்காளர்கிட்ட கொடுத்து சரி இது வந்திருக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி நம்ம எப்போவுமே போய் எதுக்குமே அந்த எக்ஸ்பர்ட்டை போய் கேட்டோம்னா நமக்கு அவங்க கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. முதல்ல நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒருத்தரை போய் கேட்கறதுக்கு. பட் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்ட் அவங்க கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை பண்ணீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ், உங்களோட தொழில் அது வளர்ச்சியாக தான் இருக்கும். ஸோ நஷ்டம் வந்துருச்சுன்னு பாதியில் ஒரு பிஸ்னஸை கைவிடாமல் ஒரு பட்டய கணக்காளரை போய் கன்சல்ட் பண்ணோம்னா அவங்க அந்த வழி சொல்லும் போது நம்ம அந்த பிஸ்னஸை விடாமல் தொடர்ந்து நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கும். அவங்க பட்டய கணக்காளர் சொல்லிடுவார் உங்களுக்கு, இந்த தொழிலை நீங்கள் கண்டினியூ பண்ணணுமா, இல்லை சார் நீங்கள் இந்த தொழிலை இன்னும் ஒரு 2 வருஷம் கடைப்பிடிச்சி பண்ணீங்கன்னா இந்த கண்ட்ரோல் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் திருப்பியும் லாபம் காண முடியும், இல்லை இது பண்ணவே முடியாது உங்களுக்கு நஷ்டம் தானா மூடிடுங்க கம்பெனியை அப்படின்னு சொல்லுவாங்க. சிலது கொஞ்சம் கேட்கறது கஷ்டமா இருக்கும், பட் அவங்க உங்களுக்கு எல்லாமே உண்மையா கரெக்டா தான் சொல்லுவாங்க. மேம், இவ்வளவு நேரம் எங்க நேயர்களுக்காக பல விஷயங்கள் பட்டய கணக்காளராக எப்படி நம்ம ஆகலாம், அதில் இருக்கக்கூடிய சவால்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி வித்யா. என்னை கூப்பிட்டு இவ்வளவு தூரம் என்னை எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதுவரை இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் தென்மண்டல தலைவர் ரேவதி எஸ் ரகுநாதன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வித்யாவதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.